கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என மத்திய அரசு பாகுபாடு பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் சி.வி. சண்முகம் ஆகிய இருவர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மருத்துவர்கள் இல்லாத சூழல், டெங்கு கட்டுப்படுத்த முடியாத நிலை உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு 1 கோடி இழப்பீடு செலுத்தி வரும் நிலையில் திமுக அரசு கடிதம் மட்டுமே எழுதி வருகிறது என்று கடுமையாக சாடிய ஜெயக்குமார், திமுக கூட்டணியில் புகைச்சல் உள்ளது எனவும் 15 மாதங்கள் உள்ள நிலையில் பாஜகவை தவிர்த்து அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளை கூட்டணியில் இணைப்பது குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்று கூறினார். மீனவர்களுக்கு அதிமுக எதுவும் செய்யவில்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியது பற்றிய கேள்விக்கு, அதிமுக அரசில் மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக 19,500 ரூபாய் பணம் கிடைக்கிறது என தெரிவித்தார். மீனவர் மக்கள் அவர்கள் ஒரு இலங்கை கடற்படையால் கடுமையாக தாக்கப்பட்டு வலைகள்லாம் மறுக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு படைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க போய் சிறையில் அடைச்சி 1 கோடி 2 கோடின்னு பெற்றாங்க. இதுக்கு ஒரு கடிதம் எழுதுவதோடு மட்டும்தான் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் சர்வாதிகார அரசாங்கத்தினுடைய அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுகின்ற வகையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தீர்வு காண வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இப்போ இந்த பழையக்காடு குறிப்பிட்ட மீனவர்களும் இருக்கு இந்த தொகுதியில். அந்த கருத்தெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மீனவர்கள் பாதிக்கப்படும். அதனால பொதுவாக இன்னைக்கு ஒட்டுமொத்த எல்லா மக்களாலும், அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஒரு வெறுக்கப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சி. தமிழக முதலமைச்சர் விழுப்புரம் வருகையொட்டி விழாமடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகளை வனத்துறை அமைச்சர் பொன்முடி, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு ஆகியோர் பார்வையிட்டனர். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன், அன்னியூர் சிவா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவ வேலு, இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பங்களுக்கு கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்தே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது அறிவித்த அறிவிப்பினை முதலமைச்சரான பிறகு நிறைவேற்றி வைக்கிற ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் தான் என பெருமிதம் கொண்டார். நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் 21 பேர் உயிர் நீத்தார்கள். எனவே அவர்களை நினைவு கூர்ந்த வகையில் அண்ணன் கலைஞர் ஆட்சி காலத்திலேயே அவர்களுக்கு மாதம் உதவித்தொகை, அவளுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளும் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் கூட பல்வேறு நிலையில் இந்த கோரிக்கை வலுத்து கொண்டே இருந்தது. அது அண்ணன் பொன்முடி அவர்களும், இங்கே இருக்கிற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதை போன்று பொதுநல விரும்பிகள் எல்லாம் முதலமைச்சர் இந்த பகுதியில் வருகிற பொழுதெல்லாம் அந்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். எனவே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே இவைகளெல்லாம் செய்வேன் என்று முதலமைச்சர்கள் இன்றைக்கு வாக்குறுதி தந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இத்தகைய நல்லதொரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த சமூக நீதி போராளிகளுக்கும் 5 கோடி 70 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 8417 சதுரடியில் ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக அரசில் தவறுகளை சுட்டிக்காட்டும் அனைவர் மீதும் பொய்யான வழக்குகள் போட்டு சிறையில் அடைப்பதை குறிக்கோளாக வைத்துள்ளனர் என்று செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அதானி குடும்பத்திற்கு 10 ஆண்டுகளாக மத்திய அரசு கொடுக்கும் சலுகைகள் ஏராளம் என்று விமர்சித்ததோடு, மத்திய பாஜக ஆட்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்திய ஆட்சியை பாஜக அரசு அதானி கையில் கொடுத்துள்ளது என்று சாடிய செல்வ பெருந்தகை, கடுமையாக சாடினார். அதானி ஊழல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தில் நிச்சயம் குரல் எழுப்பப்படும் என்றும், பாஜக அரசில் தவறுகள் சுட்டிக்காட்டும் அனைவர் மீதும் பொய்யான வழக்குகள் போட்டு சிறையில் அடைப்பதை குறிக்கோளாக வைத்துள்ளனர் என்று விமர்சித்துள்ளார். அதிமுக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட சண்டை என்பது அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட சண்டை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூரில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதானி லஞ்சம் ஊழல் செய்திருந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழக மின்சார வாரியம் அதானியிடம் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் நிலையில் விசாரணை முடிவில் ஊழல் நடந்ததா இல்லையா என்பது தெரியவரும் என தெரிவித்த ஜெயக்குமார், அதிமுகவிற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறிய திருமாவளவன் கருத்துக்கு பதிலளித்துள்ளார். மேலும் அதிமுக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட கைகலப்பு என்பது அண்ணன் தம்பிகள் இடையே ஏற்படும் சின்ன சின்ன கருத்து மாறுபாடு, அது வெளியே வந்தவுடன் சரியாகிவிடும் என்று கூறினார். திருக்கழுக்குன்றம் அருகே பல் மருத்துவ மாணவன் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சகாய ரோஜஸ் நிவின் என்ற வாலிபர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த தண்டரை கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பல் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி இறுதி ஆண்டு பல் மருத்துவ படிப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போன்று கல்லூரிக்கு சென்ற பின்னர் விடுதிக்கு திரும்பிய நிலையில் சகாய ரோஜஸ் நிவின் தனது அறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு தொங்கிய நிலையில் இறந்துள்ளார். உடனடியாக சக மீனவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் திருக்கழுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சகாய ரோஜஸ் நிவின் தற்கொலை செய்து கொண்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.